ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் மை ஹேமா தமிழ். இன்றைக்கி சனிக்கிழமை. நேற்றுக்கு நான் வியாழக்கிழமைன்னு நினச்சி வீடியோ போட்டிருக்கேன். எப்போ தெரிஞ்சிச்சுன்னா மனுஷி ஸ்கூல் போய்ட்டு வந்ததுக்கப்புறமா விளையாட போகிறேன்னு சொன்னால, நாளைக்கு வெள்ளிக்கிழமை உனக்கு என்ன விளையாட்டு போய் உட்காந்து பாடி அப்படின்னு சொல்லவும், அம்மா நாளைக்கு சனிக்கிழமைன்னு அப்போ தான் அவள் சொல்கிறா. ஐயய்ய, நம்ம எந்த உலகத்தில் இருக்கோம் அப்படின்ற மாதிரி எனக்கே தோணுச்சு. இன்றைக்கி காலைல எந்திரிக்கும் போதே மணி 6. கொஞ்சம் நல்லாவே தூங்கிட்டேன். குட்டி பாப்பாவும் நம்ம என்னவோ தொந்தரவே பண்ணல. எல்லாம் டான்னு அலாரம் அடித்த மாதிரி 2 மணிக்கு முழிப்பு தட்டி வரும் அவளுக்கு. அவள் எந்திரிக்கிறதுக்கானதான் நம்மளே எழுப்பி விட்ருவா. என்னமோ அத்தி பூத்தார் போல் மேடம் வந்து நேற்றுக்கு ரொம்ப நேரம் தூங்கிட்டாங்க, நேற்றுக்கு நைட்டு. அதனால் காலைல எந்திரிக்கும் போதே மணி 6. அப்படி இப்படின்னு நம்ம வந்து ஃபோனை கொஞ்ச நேரம் நோண்டி அதுக்கப்புறமா போய் துணியெல்லாம் துவைச்சிட்டு குளித்து முடிச்சுட்டு வெளில வர்றதுக்கு மணி வந்து 7:40 ஆகிட்டு. சும்மாவே 7:40 ஆயிரும். அதில் மனுஷிக்கு லீவ் வேறு தெரிஞ்சு போச்சா, அதனால் இன்னும் கொஞ்சம் அசால்ட்டாக வேலை பார்த்துட்டு இருந்தேன். துணியெல்லாம் காய போட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து என்ன சமைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த 2 குட்டீஸும் எந்திரிச்சிட்டுவோ. ஐயையோ, எந்திரிச்சாலே சாப்பாடெலாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடகடன் மதிய சாப்பாடு பண்ணுறத வந்து சோறு மட்டும் வடித்து வச்சுருந்தேன். இதை நம்ம மதியம் பார்த்துக்கலாம். இப்போ நமக்கு என்ன சாப்பாடு தேவை? காலைல சாப்பாடு தான். அதனால் காலைல சாப்பாட்டுக்கு வந்து தக்காளி சட்னி வச்சிடலான்னு சொல்லிட்டு கடகடன்னு அத்தை வீட்டிலேருந்து 2 தக்காளி வாங்கிட்டு வந்து, இங்கே ஒரே ஒரு பல்லாரி இருந்துச்சு, அதை வச்சு தக்காளி சட்னி செஞ்சு கொடுத்துட்டோன்னா காலைல சாப்பாடு முடிஞ்சிடும். மதியத்துக்கு வந்து கீரை வாங்கி வச்சுருக்கேன், இல்லை பொன்னாங்கண்ணி கீரை. நான் வந்து எந்த கீரை வாங்கலான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். சரி, பொன்னாங்கண்ணி கீரைனா கூட 2 நாளைக்கு தாக்கு பிடிக்கும். மற்ற கீரைலாம் வாங்கினோன்னா மறுநாளே சுருங்கி போயிடும்ன்றதுனால பொன்னாங்கண்ணி வாங்கிட்டேன். தக்காளி சட்னி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து இட்லி ஒரு அடுப்பில் ஊற்றி வச்சுட்டு இவங்க 2 பேரையும் குளிக்க வச்சுருவோம். இன்றைக்கி மனுஷிக்கு வந்து எண்ணெய் வச்செல்லாம் குளிக்கணும். சனிக்கிழமை வரல. மற்ற 5 நாளும் தலை குளிக்க மாட்டா, கழுத்துக்கு தான் குளிக்கிறது. சனி ஞாயிறு மட்டும்தான் தலை குளிக்கிறது. மற்ற 5 நாளில் வந்து ஏதாவது ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா தலைக்கு ஊற்றி விட்டுறது. அதையும் மீறி நம்ம தலைக்கு ஊற்றி விட்டுட்டோன்னா ஸ்கூல் போயிட்டு வந்தோடனே தலை வலிக்குது அப்படின்னு ராமான்னு அழ ஆரம்பிச்சிடுவா. அப்போ அவ்வளோதான், அதோ கதி தான். அன்றைக்கி தூங்குதவ தான் திருப்பி மறுநாள் காலைல ஸ்கூல் போகல தான் எந்திரிப்பா. அப்படின்றதுனால அவளை வந்து ஸ்கூல் போகிற டைம்லலாம் தலைக்கு ஊற்றுறது எப்போவாச்சும் தான் நடக்கும். இந்த மேடம் 2 பேருக்கும் சாப்பாடெலாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா தான் கீரையை உருவலான்னு சொல்லிட்டு கீரை உருவிட்டு இருந்தேன். இவன் எங்கே ஒரு இடத்துல இருக்க முடக்கா, அடுக்கலைக்குள்ளே வந்து என்னத்தையாவது ஒன்று உருட்டிக்கிட்டே இருக்கிறா. தண்ணியை கொட்டுறா, வெந்நியை கொட்டுறா. இவளை சமாளிக்க முடியல. பெரியவா கூட இவ்வளோ சேட்டை பண்ண மாட்டா போல். இந்த குட்டி இவ்வளோ சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கு வீட்டுக்குள்ளே. பொன்னாங்கண்ணி கீரை வந்து ரொம்ப இருக்கும். அதனால் நம்ம வந்து ஃபுல்லாலாம் வைக்க வேணாம்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டி மட்டும்தான் எடுத்து அதை குட்டி குட்டியாக தான் கட் பண்ணேன். கொஞ்சம் பெருசாக கட் பண்ணோன்னு வைங்களேன், சாப்பிடும்போது ஒரே கீரையாக வாயில் தென்பட்டுகிட்டே இருக்கும். இந்த மனுஷி எனக்கு கீரை வேண்டாம், எனக்கு வந்து சோயா தான் வேணும்னு ஒத்த காலம் நிற்கிறா. சரி, கீரையும் சாப்பிடு, கொஞ்சோண்டு சோயாவும் வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவளுக்கு கொஞ்சமாக சோயா வச்சுட்டு கீரைக்கு வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றலை. கொஞ்சம் சோம்பேறித்தனம் நமக்கு தானே அப்படின்றதுனால அவங்க வந்து கீரை சாப்பிட மாட்டாங்க. தேங்காய் போடாமல் தான் வச்சுருக்கேன். தேங்காய் போட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். புளிப்பு கொஞ்சம் எடுத்துரும் தேங்காய் போட்டோன்னே. இது தேங்காய் போடலை, கொஞ்சம் புளிப்பாக இருந்துச்சு. எனக்கே சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் தொண்டைக்குழியில் இறங்கலை தான். கொஞ்சமாக சாப்பிட்டு மிச்சத்தை வந்து தூர போட்டேன். வத்தல் வறுத்து தான் சாப்பிட்டே, இருந்தாலும் வந்து ஏதோ ஒரு டேஸ்ட் வந்து நமக்கு குறையுது. தேங்காய் போட்டு சாப்பிட்டே பழகிடுச்சா, தேங்காய் இல்லாமல் ஏதாவது ஒரு பொருள் செஞ்சாலும் அது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. மனுஷி சாப்பிட்றியான்னு கேட்டுட்டு தான் சாப்பாடை தட்டில் வச்சு கொண்டு போயிட்டுருக்கேன். அவள் உட்காந்து டிவி பார்த்துட்ருக்கா. நான் கொண்டுட்டு வரேன், இப்போ ஒழுங்காக எந்திரிச்சு உட்காரனால. அப்படியே படுத்துக்கிட்டே நான் கொடுத்த தட்டை வாங்கினா பாருங்க, அப்படியே கொட்டியாச்சு சாப்பாடு. மேடம் 5 நிமிஷம் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. சரி, அவள் சாப்பிட்டு முடிக்கவும் குட்டி பாப்பா தூங்கியாச்சு. அவ்வளோதான், நம்ம இதுக்கப்புறம் ரிலாக்ஸாக உட்கார வேண்டியதான். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.